அண்ணன் என்னங்க என்ன அவசரமா ஓடுறீங்க? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாது. என்னென்ன? அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன நடந்தா? ஐயோ 18 வருஷமா நடந்த வழக்குல இன்றைக்கு தான் முடிவு வந்துச்சு. தலையில இடியை போட்டுட்டாங்க. அப்படியோ என்ன முடிவு வந்தது? அம்மா அப்ப தொடங்கி சிறுக சிறுக சேர்த்த காசை இன்றைக்கு ஊழலாம் அண்ணன். அது முந்திய சொல்லிட்டாங்க 990 கிட்ட. அது 97 18 கிட்ட. வருஷமா நடந்து இன்றைக்கு தானே முடிஞ்சிருக்கு. எனக்கு தலை வலின்னா தாங்க முடியல. அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன. ஆமா, என்ன நடந்த அங்க கோட்டைக்குள்ள? கோர்ட்டுக்கு என்ன நடந்ததுன்னு நான் போய் பார்த்தா இருக்க முடியும். ஏதோ 100 கோடி ரூபாய் அபராதமாம். காசு போனா போகுது. 4 வருஷம் சிறை தண்டனை. அம்மாவும் அது திறமையானவரால் எங்க இருந்து பிடிச்சி நீ தமிழை தாழ போறாங்க. ஆக மொத்தம் தெரியுது இனி தமிழை தாழ போற தமிழன் என்றதுதான். என்ன ஆச்சு? எனக்கு விளங்கல. இது 18 ஆண்டுகளா நடந்த ஒரு வழக்கு. என்னட்டு 18 ஆண்டுகள் நடந்தது? ஐயோ வழக்குன்னு சொன்னாலே இழுத்தடிப்பு தானே. ஓ, இந்தியாவில் அப்படியோ என்ன? ஆமா. ஆமா, அந்த இப்போ 2GB அது இதெல்லாம் வந்துச்சு. அது என்ன? அவைகளுக்கு தானே ஆப்பு. ஓ, அப்படியா? ஆமாம், கருணாநிதி ஏதோ கோடிக்கணக்கா சொத்து, கலைஞர் செய்தி, கலைஞர் எல்லாம் இதாண்டி கட்டிக்கொண்டே வர்றாரு. அவருக்கு என்ன நிலைமை வரப்போகுது? பொறுத்திருந்துதான்னு பார்க்கணும். ஆமா, அம்மா அறைவு வந்து இப்பதான் ஜனங்களுக்கு சின்ன சின்ன நல்ல காரியம் செய்து கொண்டு வர இப்பவே பிடிச்சி உள்ளுக்கு போட்டாங்க. கடவுண்ட மகிமையை ஆமா. பார்த்தீங்க. அடுத்த முதலமைச்சர் யார் என்ன? சென்னைக்கு, தமிழகத்துக்கு. அண்ணன் கதைக்கிறத வடிவ கதையுங்கோ. நான் நினைக்கிறேன் ஜெயலலிதாக்கு அடுத்ததா இருக்கிறது எனக்கு தெரியல. பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சரி, என்ன? அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்களாம். ஏதோ பிரச்சனை போல. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆமா, ஜெயலலிதாவோட யார் ஆகப்பட்ட? அண்ணா ஜெயலலிதாவோட நான் அன்றைக்கு நியூஸ் பார்த்தேன். சசிகலா, மற்றது வந்து சுதாகரன், இளவரசி. ஓ, அப்படியா? சரி, 100 கோடி ரூபாயும் 4 வருஷமும். இவ 3 பேருக்கும் தலா 10 கோடி ரூபாயும் 4 வருஷம் சிறை தண்டனை. என்ன இதுல கொஞ்சம் தந்தாலாவது நாங்க நல்லா இருந்திருப்போம். அண்ணன் காசை பார்த்து வாயை பிளக்காதீங்கோ. நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான். ஏன்னா நாங்க இந்த அரசியலுக்கு வர மாட்டோம். அடிச்சு சொத்து சேர்த்தா கடவுள் இப்படித்தான் செய்வாரு. ஆமா, ஆனோல்ட் நிலைமை என்ன? ஐயோ ஆனோல்ட் இவாவை பற்றி அன்றைக்கு தானே பெருமையா காடிதம் எல்லாம் அழினா. இந்த நியூஸ் அவனுக்கு தெரிஞ்சா அவன் தூக்கு மாடுறான். ஐயோ, மின்சார சபை தான் நடத்துற மின்சார நிறுவனத்துக்கு அம்மாவே ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கொள்ள ஆசைப்பட்டாரு. இப்ப அம்மா ஜெயிலுக்கு போறா. ஜெயில எப்படி பார்ட்னரா இருக்க? பாவம் என்ன, ஆனோல்ட் தப்பிட்டான். என்ன அப்ப இந்த அவன் இதையும் இல்ல சுருட்டி கொண்டு போடிக்கணும். ஆனோல்டு உனக்கு 100 ஆயுசுப்பா. இருந்தாலும் ஜெயாமா அரெஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா நல்லது கொஞ்சம் செஞ்சு வந்தவங்க. சரி, ஓகே. போயிட்டு வாருன்னு. சரி, ஓகே.